படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. அல்லேலூயா, அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஓ அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆமென். நம்பிக்கையோடு கைதட்டி ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், தள்ளப்பட்ட கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. ஓ கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் பறைசாற்றுவே. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டே துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், இன்று அகமகிழ்வோம். ஆமென். அல்லேலூயா.
துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது, அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகையை வென்று விட்டோம். வெற்றி கோடி பிடித்து விடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். கைதட்டி சொல்லுங்க, என் நட வீர நடையா கர்த்தர் மாற்றுவாராக. ஆமென். வெள்ளம் போல சத்தான் வந்தாலும் ஆவிதாமை கோடி பீடிப்பா. ஓ அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடத்திடுவோம். நம்பிக்கையோட சொல்லுங்களேன். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின்னடப்போ. கர்த்தருக்கு களப்பையில் களப்பையில் கை வைத்திட்டோ, திரும்பி பார்க்க மாட்டோம். களப்பையில் கை வைத்திட்டோ, வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடத்திடுவோம். கைதட்டி சொல்லுங்களேன். ஓ கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். சொல்லுங்களேன் இன்னொரு விஷயம், கோலியாத்தை உண்மையா சொல்றீங்களா? விசுவாச கேடயத்தான் பிசாசை வென்றிடுவோம். விசுவாச கேடயத்தான் பிசாசை வென்றிடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரரை நடத்திடுவோம். ஆமென். வெற்றி கோடி பிடித்திடுவோம். Come on church. நாம் வீரரை வெள்ளம் போல சத்தம் வந்தாலும், வெள்ளம் போல சத்தம் வந்தாலும், ஓ ஆவிதாமை கோடி பீடிப்பா. எனக்காக ஆவிதாமை பீடிப்பா. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. சகரதா. சொல்லுங்களேன், அஞ்சாதே அஞ்சாதே என் மகனே. பயப்படாதே சொல்லுங்க, பயப்படாதே என் மகனே, நீ பயப்படாதே என் மகனே. ஓ பயப்படாதே. சொல்லுங்களேன், திகையாதே திகையாதே என் மகனே, நீ திகையாதே என் மகனே. அல்லேலூயா. திகையாதே மகனே. ஆமென். வெற்றி கொடி வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. வெற்றி கொடி பிடிக்கிறவர்களாய், வெட்கத்தோடு அல்ல. ஆமென். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம்
தலைக்கு மேல கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பாப்போம். நல்ல நல்ல கைதட்டி பத்தாது, இன்னும் நல்ல கைதட்டி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீங்க சொல்ற அல்லேலூயாவை பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கர்த்தரை ஆவியோட பாடணும். ஆமென். கருத்தோட பாடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆத்துமா கர்த்தரோட இணையணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க ஆத்துமா கர்த்தரோட இணையணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க வேற நினைப்பா இருக்காதீங்க, இயேசு நினைப்பாவே இருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அநேக நேரத்தில் நம்ம இங்க இருப்போம், ஆனா வேற எங்கேயோ என்ன பண்ணுவோம், யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் அப்படி இருக்காதீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா நம்முடைய யோசனைக்கு அப்பாற்பட்டவரை நாம் ஆராதனை செய்கிறோம். He knows everything. The God whom we are worshiping, He knows everything. He knows our in and out. நம்முடைய ஒரு சின்ன அசைவு கூட அவருக்கு தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆகவே அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இன்னும் சத்தத்தை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்கிற தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். வாக்கு பண்ணினா, ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினாரா, வாக்கு பண்ணின தேவன் வாக்கு தத்தத்தை நம்பாம கொஞ்சம் சோர்ந்து போகும் பொழுது, கொஞ்சம் என்ன ஆண்டவரேன்னு கேட்கும் பொழுது அவர் என்ன பண்றாரா, நடுவில் விசிட் பண்ற தேவனா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஏன் விசிட் பண்றாரு? விசிட் பண்ணி கன்ஃபார்ம் பண்றாரு. நான் சொன்னது, நான் தேவன் சொன்ன வாக்கு மாறாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். மனுஷன் சொன்ன வாக்கு என்ன பண்ணிடுவான், மாறிடும். ஆனா கர்த்தர் சொல்ற வாக்கு மாறாதது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆபிரகாமுக்கு 75 வயதுல ஆண்டவர் என்ன பண்றாரு, வாக்கு தத்தம் கொடுக்குறாரு. ஆனா 90 வயசு ஆயிடுச்சு, 92 வயசு ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்றான், எல்லாரும் சொல்லிட்டாங்க இனி உனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைப்பான்னு சொன்னாலும் அந்த நேரத்தில் விசுவாசத்தில் கொஞ்சம் அப்படின்னும் போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, விசிட் பண்ணுறாரு. ராமேன் சொல்லுங்க பார்ப்போம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் விசுவாசத்தில் டவுன் ஆகும் பொழுது அந்த விசுவாசத்தில் அப்பாக்க கர்த்தர் உங்களை விசிட் பண்ணுவார். ராமேன் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார். செய்யாததை ஒன்றையும் அவர் சொல்லவே மாட்டார். ராமன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். தட்டி அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். ஓ, சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். ஒரு துப்பாத்தாச்சு, வயசும் ஆகி போச்சு, கர்ப்பம் செத்து போச்சு, கண்ணீரும் நெருங்கி போச்சு. மறந்து போவாரோ, சொன்னதை செய்யாமல் போவாரோ, சொன்னதை மறந்து போவாரோ. அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார்.
சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்பதான் ஒரு 70% அல்லேலூயா சொல்றீங்க. ஆமா, இப்ப 2 கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, இப்பதான் ஒரு 85% வந்திருக்கு. 100% வரணும். ராமேன் சொல்லுங்க பாப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சொல்லி சொல்லி என்ன பண்ணக்கூடாது. ஆமாம், பாருங்களேன், பொங்கலுக்கு எப்பொழுதும் 1000 ரூபா போன வருஷம் என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க. இந்த தடவை கொடுக்கலன்னு உடனே நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறது இல்லை, விட்டுறது இல்லை. உனக்கு 1000 ரூபா கொடுத்தாங்களா, உனக்கு கொடுக்கலையா, 10 பேர்கிட்ட போய் என்ன பண்ணுறது, விசாரிக்கிறது. கொடுத்தாங்களா, கொடுக்கல, என்னென்னலாம் கொடுத்தான் உனக்கு, கரும்பு, அப்புறம் அரிசி, அப்புறம் சர்க்கரை, எல்லாம் கேட்டு வச்சிருக்கீங்க. எத்தனை பேர் வாங்கினீங்க? பரவாயில்ல, தப்பு கிடையாது. அது உங்களுக்கு கொடுக்கறது, அது உங்களுக்குரியது. ஆனால் சில நேரத்தில் சர்க்கரை கொடுக்காம சர்க்கரை காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணிடுவீங்க, அவனை காலி பண்ணிடுவோம். நம்ம எப்படி சர்க்கரை கொடுக்காம, பக்கத்து ரேஷன் கடைக்காரன் என்ன கொடுக்குறான், சர்க்கரை கொடுக்குறான், நீ என்ன பண்ணல எனக்கு, அது என்ன பண்ணுறோம், கேட்டு வாங்குறோம். ஆனால் தேவனை ஆராதிக்க மட்டும் இங்கேருந்து உங்களை என்ன பண்ண வேண்டியிருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் கேட்கறது, இதுதான் நீங்கள் திருப்பி என்ன பண்ணுறது, கேட்கக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கேட்குற மாதிரி வச்சுக்காதீங்க. நீங்கள் நீங்கள் கேட்குற மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து, இங்கே நீங்கள் கேட்குற மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா வெளியில போய் கேட்குற மாதிரி கடவுள் வச்சிருவாரு. புரியுதா இல்லையா? நீங்க இங்க கேட்காத மாதிரி இருந்தீங்கன்னா வெளியில உங்களை கர்த்தர் கேட்கவே விட மாட்டா. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஏன்னா அவர் சொன்னதை கைதட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க பாப்போம். நாட்கள் ஓடி போச்சு, நெருக்கம் கூடி போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. ஓ, ஜெபத்தை கேட்காமல் போவாரோ, பதிலை அனுப்பாமல் இருப்பாரோ. அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், ஓ, சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார். சொல்லுங்களேன், அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்கிறவர். ஆமென். சொன்னபடி செய்து முடிப்பார். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்களேன், வருஷத்தை கர்த்தர் என்ன பண்றாராம், நன்மையினால் முடிசூட்டுகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷம் நன்மையா கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் இனி பின்வர சந்ததியையும் கர்த்தர் மாற்றுவாராக. ராமன் சொல்லுங்க பாப்போம். அதுக்கு தான் விசேஷமா இந்த வருகிற 3 நாள் கூடார பண்டிகை வச்சிருக்கிறோம். ராமன் சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர்த்துக்கு கூடார பண்டிகைன்னு தெரியாது? கை உயர்த்தி காட்டுங்க பாப்போம். பரவாயில்ல. பாருங்களேன், நாம் எதை செய்தாலும் அதை வேத வசனத்தின் மூலம் என்ன பண்ணணும், செய்யணும். ராமன் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு ஊழியம் நிறைய நடக்குது, வேதத்துக்கு புறம்பா நடக்குது. ஆனா தேவ திட்டத்தின்படி நம்ம இந்த கூடார பண்டிகையை செய்யறோம். ராமன் சொல்லுங்க பாப்போம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்களேன். யாராவது யாத்ராமத்தின் புஸ்தகம்
The book of Exodus chapter 5 verse 1. யாத்ராமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். எதற்காக நம்ம திருச்சி நகரத்துக்குள்ள வைக்காம ஏன் நம்ம கொண்டு போய் நகரத்துக்கு வெளியில வனாந்தரமான இடத்துல போய் ஏன் வைக்கிறோம் அப்படின்னா, வேதத்தின் அடிப்படையிலே இதை நாம் செய்கிறோம். வாசிங்க யாத்ராமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகையை கொண்டாடும்படி என் ஜனங்களை எங்கெங்க பண்டிகை கொண்டாடணுமா? நம்மலாம் பார்த்தீங்கன்னா வெடி சின்ன வயசுலலாம் வெடி வாங்குவோம். வெடி வாங்கி எல்லாரும் வெடிச்சிருப்போம். நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், எல்லாரும் பார்க்கணும்னு நினச்சி என்ன பண்ணுவோம், நீங்களாம் ரொம்ப பரிசுத்தவாட்டிகள் பரிசுத்தவான்களாமா வெளியில் போய் போடுவோம். சிலருக்குலாம் என்னென்னா, அந்த பேப்பர் நம்ம வீட்டில் வெடித்து முடிச்சு அடுத்த நாள் காலையில் நம்ம வீட்டில் எப்படி இருக்கணும், பேப்பர் நிறையா இருக்கணும். அப்போனா நம்ம என்ன ஓடி இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சு எனக்கெல்லாம் தெரிஞ்சு எங்கள் அப்பாலாம் பெரிய வெடியெலாம் வாங்கி கொடுத்ததில்ல. அதனால் என்ன பண்ணுவோம், நைட்டோட நைட்டாக பக்கத்து வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணிடுவோம், ஆமாம் எங்கள் வீட்டு வாசலில் போட்டுருவோம். அடுத்த நாள் பார்த்தா எங்கள் வீட்டில் எப்படி இருக்கும், வெடி எப்பா பாஸ்டர் வீட்டில் என்ன பண்ணியிருக்கிறாரு, வெடிச்சு தள்ளி இருக்கிறாருப்பா அப்படின்னு. ஆனால் நமக்கு தான் தெரியும், வெச்ச வெடியெல்லாம் அடுத்தவனுது, பேப்பர் மட்டும் அவனுது, எடுத்து போட்டு தான் யாரு, நம்ம. அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு சிலர் பண்டிகை என்ன பண்ணோம், கொண்டாடுவோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, என் ஜனங்களை வனாந்தரத்துக்கு அனுப்பு. ஏன் அப்படின்னா, வனாந்தரத்தில் எனக்காக என் ஜனங்கள் பண்டிகையை கொண்டாட வேண்டும். ராமன் சொல்லுங்க பார்ப்போம். என்னடா நம்ம பாடுற பாட்டு நம்ம பண்ற கூட்டம்லாம் ஒருத்தனுக்கும் தெரியாது. எவனுக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ராமன் சொல்லுங்க பார்ப்போம். வானம் பரலோகத்திலிருந்து தேவ தூதர்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம வனாந்திரத்தில் பண்டிகையை கொண்டாட போறோம். ராமன் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், சரியா. நம்பர் 1, ஏன் வெளியில் கொண்டாடுறோம், ஊரை விட்டு வெளியிலனா, வேதம் சொன்ன மாதிரி. 2வது, அதே யாத்ராமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்களேன். The book of Exodus chapter 16 verse 13. விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடிய காலத்தில் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். பாளையத்தில் 2 ஆசீர்வாதம் கிடைக்குதுங்க. ஒன்று காடை, இன்னொன்று பனி. காடை மூக்கு முட்டை சாப்பிட்டாங்க. எப்படி சாப்பிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மூக்குலேருந்து ஒரு கால் வருது, புரியுதா இல்லையா? அதுதான் என்ன சாப்பிட்றது, மூக்கு முட்டை. சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சொல்லும் சில பேர் அப்படி ஏப்பம் வந்துச்சுன்னா அப்படி மூக்குலேருந்து என்ன வரும், என்னடா பிரியாணி இங்கே சாப்பிட்டோம் இங்கே அட்டிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு. ஏன்னா அப்போ என்ன அர்த்தம், மூக்கு முட்டை. அப்போ பாருங்களேன், பாளையத்தில் 2 நடக்குது. ஒன்று, ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், சரீர பிரகாரமா கர்த்தர் நம்மளை போஷிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். 2வது, விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றி என்ன பெய்யுது, பனி பெஞ்சா, அதாவது துவண்டு போய் காஞ்சி போய் இனி முளைக்கவே முளைக்காது அப்படின்ற பயிர்கள், புல்கள், பூண்டுகள் இதெல்லாம் இந்த பனி நிரப்பின உடனே மறுபடியும் அது உயிர் பெற்று மறுபடியும் அது என்ன பண்ண ஆரம்பிக்குது, முளைக்க ஆரம்பிக்குது. இப்ப நல்லா கவனிங்க, பாளையத்துல தான் நம்மளும் போய் என்ன பண்ண போறோம், ஆண்டவர் ஆராதிக்க போறோம். என்ன பாளையம், கல் பாளையம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த பாளையத்துல இந்த 3 நாளும் கர்த்தர் என்ன பண்ண போறாரு, காடையை நமக்கு கொடுக்க போறாரு. இது ஆவிக்குரிய, அதாவது சரீர பிரகாரமான ஆசீர்வாதம். 2வது, எந்தெந்த இடத்தெல்லாம் முளைக்காம இருக்கோ, எதெல்லாம் இன்னும் என் வாழ்க்கையில நிறைவேறாம இருக்கோ,
எதெல்லாம் இன்னும் பாதியா நிக்குதோ, எதெல்லாம் இன்னும் கட்டப்படாம நிக்குதோ, எதெல்லாம் இன்னும் அறகுறையா நிக்குதோ, அதையெல்லாம் பனி வந்து நிரப்ப போது, அந்த பனி நிரப்பின பொழுது எல்லாம் மறுபடியும் உயிர் பெற்று எழும்பும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 3 நாள் ரொம்ப முக்கியமான நாள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த 3 நாள் ரொம்ப முக்கியமான நாள். ஆவிக்குரிய பிரகாரமா சொல்லுங்க, காடையும் பனியையும் பெற்றுக்கொள்ற நாள். இந்த காடையும் பனியை பத்தி நிறைய பேசலாம் வேதத்தின் அடிப்படையில். ராமன் சொல்லுங்க பாப்போம். நிறைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். ராமன் சொல்லுங்க பாப்போம். 3ஆவதா ஒரு காரியம் என்ன அப்படின்னா, சங்கீதங்களின் புத்தகம் 74ஆம் அதிகாரம் 14வது வசனம். The book of Psalms chapter 74 verse 14. திருப்பி ஒரு தடவை படிங்க. பாருங்களேன், வனாந்தரத்து ஜனங்களுக்கு கர்த்தர் அந்த காலத்தில் என்ன கொடுத்தாராம்? முதல கறி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு குரோக்கடைல்னு எழுதியிருக்கணும். ஆனால் ஆங்கிலத்தில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா லிவியாதான் அப்படின்னு எழுதியிருக்கு. லிவியாதான். ஹலோ, கவனிங்க. பாருங்களேன், தமிழில் முதலை அப்படின்னு எழுதியிருக்கு, சரிங்களா? ஆங்கிலத்தில் லிவியாதான் அப்படின்னா பெரிய அளவிலான கடல்வாழ் உயிரினங்கள். லிவியாதானுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா பெரிய அளவிலான கடல்வாழ் உயிரினங்களையும் பிற உருவத்தில் பெரிய உயிரினங்களையும் குறிப்பிடுதான் லிவியாதான்னு சொல்றாங்களாம். என்ன டவுட்டா இருந்துச்சுன்னா நீங்க கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பாருங்க. இதை நான் கூகுள்ல இருந்து எடுத்து இருக்கிறதுல என்னது பெரிய உருவம், சரிங்களா? இருக்கிறதுலே பெரிய உருவத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அடிச்சு தம்முடைய ஜனங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? வனாந்தரத்தில் உணவா கொடுத்துருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்ண போறோம்னா, இருக்கிறதுலே பெருசு அடிக்க முடியல, ஆனா இருக்கிறதுலே பெஸ்ட்டை பாஸ்ட் என்ன பண்ண போறாங்க? நமக்காக அடிச்சு கொடுக்க போறாங்க. என்னது? இருக்கிறதுலே அதிக ரேட் எது? ஆடு. 5 ஆடு என்ன பண்ண போதும்? என்ன ரொம்ப அமைதியா சொல்றீங்க? எப்பா அடிக்கப்பட போகுது அப்படின்னு. இந்த 5 ஆடு என்ன பண்ண போறோம்? ஒரு நாள் வெட்டி புசிக்க போறோம். ஒரு நாள் என்ன பண்ண போறோம்? கோழி 50 கிலோ கோழியை வாங்கி என்ன பண்ண போறோம்? ஆமா, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆவிக்கேற்ற காடையும் ஆவிக்கேற்ற பனியும் கர்த்தர் தர போறாரு. சரீர பிரகாரமாகவும் பெஸ்டான உணவை கர்த்தர் தர போறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இனி வர அந்த 11 மாசமும் நீங்களும் நானும் சிறந்ததை பெற்றுக்கொள்ள போகிறோம். நீங்களும் நானும் சிறந்ததை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள போகிறோம். தடைப்பட்டதை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்னும் சத்தத்தை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அற்புதமான காரியங்களை கர்த்தர் நம் வாழ்க்கையில செய்ய போறார். எண்ணி முடியாத அதிசயங்கள் எங்க வாழ்வில செய்தியவரே. ஆமென். எல்லாம் எழும்பி நின்று இந்த பாடலை பாடி நம்ம அப்படியே கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எண்ணி முடியாத அதிசயங்களை எங்க வாழ்க்கையில செய்திகளப்பா. இந்த வருஷம் நீங்க செய்ய போறீங்க. உம்முடைய பாதத்துல நாங்க 3 நாள் உட்கார போறோம். உம்முடைய பாதத்தை பிடிக்க போறோம். கர்த்தர் எங்களுக்காக செய்ய போகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. சொல்லுங்க.
தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாய் போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். தாயை காட்டிலும் மேலாக தகப்பனை போல சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே என்னை பாடுவே. அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவே. அப்பா, அலங்கோலமாக இருந்த வாழ்க்கையை அலங்காரமாய் மாற்றினார். வாழ்நாளில்
தலைக்கு மேல கைதட்டி வாய் திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க பாப்போம். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே கண்ணை மூடி 2 கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தும். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். Fill this place, O Lord. ரெண்டு கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்துவோம். Come on church, எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. சொல்லுங்களேன், தேவ பிரசன்னமே. ஓஹோ ஷதரதனமா. Come on church, உன் சத்தத்தை உயர்த்தி தேவனின் மகிமை, தேவனின் மகிமை
தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்ல நல்ல கை தட்டுங்க பாப்போம். இன்னும் நல்ல நல்ல கரங்களை தட்டி 10வது வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஷகரபலபா உதியந்தனமா. ஹalleluya 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 ஹalleluya. முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்வோம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய சபையினுடைய விசுவாசி சகோதரி பிரீத்தி அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த நல்ல சுகமான பிரசவத்திற்காக ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நல்ல ஒரு ஆண் மகனை பெற்றெடுக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நன்றி சொல்லி எல்லாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் நேரம் இது. எல்லாம் சத்தத்தை வைத்து நன்றி செலுத்துவோம். வருகின்ற 14, 15, 16 ஆகிய தேதிகளிலே நம்முடைய திருச்சபையினுடைய கூடார பண்டிகை கல்பாளையத்தில் வைத்து நடைபெற இருக்கிறது. கர்த்தர் தாமே அந்த கூடார பண்டிகையில் நம் ஒவ்வொருவரும் குடும்பமாக கலந்து கொள்ளும் பாக்கியத்தை நமக்கு தந்தருளும்படியாகவும் கர்த்தருடைய வசனம் வல்லமையாய் நம்முடைய மத்தியிலே அவருடைய வார்த்தை நமக்கு நேராய் புறப்பட்டு வந்து இந்த ஆண்டு முழுவதும் அந்த வார்த்தை நமக்கு நம்முடைய வாழ்விலே ஆசீர்வாதத்தை தந்தருளும்படியாகவும் எல்லாம் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். நான் கலந்துக்கணும் ஆண்டவரே, என் குடும்பம் கலந்துக்கணும் ஆண்டவரே. ஏதோ கடமைக்கு வழக்கத்துக்கு பழக்கத்துக்கு அல்ல, தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளே கிரியை செய்யும்படியாக தேவனுடைய வசனம் எனக்குள்ளே இந்த வருடம் முழுவதும் செயல்படும்படியாக இந்த வசனத்தின் மூலம் வருடம் முழுவதும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகின்ற ஆண்டாக கர்த்தர் இந்த கன்வென்ஷன் கூட்டங்களை இந்த கூடார பண்டிகையை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாங்கப்பா. தகப்பனே எங்களுக்கு உதவி செய்யும் எல்லாம் சோமணும். குடும்பமாக நாங்கள் வரணும் ஏசப்பா, குடும்பமாய் வரணும், குடும்பமாய் வந்து கலந்து கொள்ளணும். ஏதோ பழக்கத்திற்கும் வழக்கத்திற்கும் அல்ல, மனப்பூர்வமாய் வந்து கலந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நம்முடைய சபையினுடைய விசுவாசி அருமையான சகோதரி அன்னகாமாட்சி அவர்களுக்கு கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை தந்தருளும்படியாக எந்த விதமான சத்துருனுடைய போராட்டங்களும் மகளுக்கு நேராதபடிக்கு கர்த்தர் அவர்களை பாதுகாத்து கொள்ள முடியும். முக்கியமாக சரீரத்தில் நல்ல பலனையும் பாதுகாப்பையும் அருமையான சகோதரிக்கு தந்துள்ளும்படியாக எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். சகோதரி எஸ்தர் மன்னமணி அவர்களுடைய தம்பி சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு கர்த்தர் நல்ல பரிபூர்ண சுகத்தை தந்தருளும்படியாகவும் இன்னும் அருமையான எஸ்தர் மன்னமணி அக்காவுக்கும் கர்த்தர் நல்ல பரிபூர்ண பலவீனங்களை மாற்றி நல்ல பலனை கர்த்தர் தந்தருளும்படியாக ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய சபையுடைய மூத்த விசுவாசி அருமையான ஜார்ஜ் அவர்களுக்கு கால்களிலே கர்த்தர் பலனை தந்தருளும்படியாக நல்ல இந்த கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு நல்ல பலனோடு வருவதற்கு கர்த்தர் உதவி செய்ய முடியாது. ஜெபம் பண்ணுவோம். உங்க தலை மேல கையை வைத்து இந்த வாரம் முழுவதும் கர்த்தருடைய இரத்தத்தின் பாதுகாப்பு, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் பாதுகாப்பு நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாத்து நம்முடைய தொழில்கள், கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் உடனிருந்து நமக்கு சார்ந்த ஆசீர்வாதங்களையும் நம்மை சார்ந்த நபர்களுக்கும் கர்த்தருடைய இரத்தத்தின் பாதுகாப்பு உண்டாக எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. கருத்தா ஜெபம் பண்ணுவோம். தலை மேல கையை வச்சு இயேசுவே உம்முடைய இரத்தத்தின் பாதுகாப்பு, உம்முடைய இரத்தத்தின் பாதுகாப்பு எனக்கு மாத்திரமல்ல ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திற்கு உண்டாவதாக. என்னுடைய குடும்பத்திற்கு, என்னுடைய தொழில், என்னுடைய கையின் பிரயாசம், என்னுடைய வேலை எல்லாவற்றிலும் இயேசுவின் இரத்தத்தின் பாதுகாப்பு எனக்கு எப்பொழுதும் பாதுகாப்பின் வேலியாக அமைவதாக. என்னை சார்ந்தவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் பாதுகாப்பு ஆண்டவரே எங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாய்
நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களுடைய ஆசீர்வாதங்கள் மேல உங்களுடைய பாதுகாப்பு எப்பொழுதும் தங்கி தாபரிப்பதா. அப்படி எழும்பி நின்று உபாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை நாம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். அருமையான ப்ரொஃபஸர் சண்முகம் அவர்கள் முன்பாக வந்து ஒரு வசனத்தை வாசிப்பார்கள். அடுத்த வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 244ஆம் பக்கத்தில் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் 244ஆம் பக்கத்தில் இருக்குது. எல்லாம் எழும்பி நிற்போம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் சேர்ந்து நாம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். உபாகமம் 16ஆம் அதிகாரம். ஆபீப் மாதத்தை கவனித்திருந்து அதில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க கடவாய். ஆபீப் மாதத்தின் ராக்காலத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உன் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினாரே. தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவின் பலியாகிய ஆடு மாடுகளையும் பலியிடுவாயாக. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நினைக்கும்படி பஸ்கா பலியுடனே புளிப்புள்ள அப்பம் புசியாமல் சிறுமையின் அப்பமாகிய புளிப்பில்லாத அப்பங்களை 7 நாள் வரைக்கும் புசிக்க கடவாய். நீ தீவிரமாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டபடியினால் இப்படி செய்ய வேண்டும். 7 நாள் அளவும் உன் எல்லைகள் எங்கும் புளிப்புள்ள அப்பம் புலலாகாது. நீ முதல் நாள் சாயங்காலத்தில் இட்ட பலியின் மாம்சத்தை ஏதாகிலும் முழுதும் விடியற்காலம் வரைக்கும் வைக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன்னுடைய வாசல்களில் ஏதிலும் நீ பஸ்காவை அடிக்க வேண்டாம். ஸ்தானத்திலே நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட தேசமாகிய சாயங்காலத்தில் சூரியன் அஸ்தமிக்கிற போது பஸ்காவை அடித்து உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தானத்திலே அதை பொரித்து புசித்து விடியற் காலத்திலே உன் கூடாரங்களுக்குள் திரும்பி போவாயாக. 6 நாளும் புளிப்பில்லாத அப்பம் புசிக்க வேண்டும். 7ஆம் நாள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆசரிக்கப்படும் நாளாயிருக்கும். அதிலே யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். 7 வாரங்களே எண்ணுவாயாக. அறுப்பு அறுக்க தொடங்கும் காலம் முதல் நீ அந்த 7 வாரங்களையும் எண்ண வேண்டும். அவைகள் முடிந்தபோது வாரங்களின் பண்டிகையை உன் தேவனாகிய கர்த்தருக்கென்று ஆசரித்து உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததற்கு தக்கதாய் உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையாகிய பகுதியை செலுத்தி உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் சந்தோஷப்பட்டு நீ எகிப்தில் அடிமையாயிருந்ததை நினைத்து இந்த கட்டளைகளை கைக்கொண்டு இவைகளின்படி செய்ய கடவாய். நீ உன் களத்தின் வளனையும் உன் ஆலையின் வளனையும் சேர்த்த பின்பு கூடார பண்டிகையை 7 நாள் ஆசரித்து உன் பண்டிகையில் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் சந்தோஷப்பட கடவீர்கள். உனக்கு உண்டான எல்லா வரத்திலும் உன் கைகளுடைய எல்லா கிரியைகளிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தபடியினால் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு 7 நாள் அளவும் பண்டிகை ஆசரித்து சந்தோஷிப்பீர்களாக. வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆண் மக்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தலத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவீர்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறுங்கையோடே வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கோத்திரங்கள் தோறும் உனக்கு கொடுக்கும் வாசல்களில் எல்லாம் நியாயாதிபதிகளையும் தலைவரையும் ஏற்படுத்துவாயாக. அவர்கள் நீதியுடன் ஜனங்களுக்கு நியாயம் தீர்ப்பு செய்ய கடவர்கள். நியாயத்தை புரட்டாதிருப்பாயாக. முகதாட்சண்யம் பண்ணாமலும் பரிதானம் வாங்காமலும் இருப்பாயாக. பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கி நீதிமான்களின் நியாயங்களை தாறுமாறாக்கும். நீ பிழைத்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு நீதியையே பின்பற்றுவாயாக. 2 வசனங்களை சேர்ந்து வாசிப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கும் பலிபீடத்தண்டையில் யாதொரு தோப்பையும் உண்டாக்க வேண்டாம், யாதொரு சிலையும் நிறுத்த வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் அதை வெறுக்கிறார். ஆமென். பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்படுவீர்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதமும் நன்மையும் உங்களுக்கு உண்டாகும். பின்னாடி பார்த்து சொல்லுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதமும் நன்மையும் உங்களுக்கு
இந்த வாரம் முழுவதும் அவருடைய சன்னிதானத்திற்கு, கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு வந்தபடியினாலே உங்களுக்கு உண்டாயிருக்கும். உட்கார்ந்து கொள்வோம். தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் ஆசீர்வாதத்தின் கிருபையை நம்ம போக்கடிக்காதபடிக்கு நாம் அதை சரியான நேரத்திலே, சரியான தருணத்திலே அதை அடையாளம் கண்டு நீங்கள் யாவரும் அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அதிக பிரயாசப்படுங்கள். ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருப்பார். அநேக நேரத்தில் நம்ம அந்த ஆசீர்வாதம் இது எனக்கு இல்லை, இது வேணாம், இது எனக்கு ஆரம்பம் இல்லை, நான் இதை விட பெருசாக எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் கொடுக்க ஆரம்பிக்கின்ற அந்த ஆசீர்வாதத்தினுடைய முதல் அந்த லெவலே நம்ம பெற்றுக்கொள்ளாமல் காத்திருந்து கைக்கு வந்த பிறகு கூட அது நமக்கு இருக்குங்கிறது தெரியாமல் இருக்கிற அந்த நிலை இந்த வருடத்தில் மாறக்கடவுது. ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் சின்னதாக ஆரம்பிக்கும் போது ஒரு ஊற்று பார்த்திங்கன்னா சின்னதாக லேசாக தான் தண்ணி ஆரம்பிக்கும். அதை நம்ம தொடர்ந்து அதிலே பயணிக்கும் பொழுது, அதே பாதையில் பயணிக்கும் பொழுது அது என்ன செய்யுது, பெரிய ஆறுகளாக, நல்ல பெரிய ஒரு தண்ணீர் பாய்ச்சலான ஒரு பெரிய பகுதியாக உருவாகும். அதே போல தான் கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதத்தினுடைய வாய்க்கால்களை சரியாக நமக்கு அந்த தண்ணி ஊற்று, ஆசீர்வாதத்தின் ஊற்று வருது அப்படின்னா அதை அடையாளம் கண்டு இந்த ஆண்டிலே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் சுதந்திரிப்போம் என்று சொல்லி நாம் பிரயாசப்படுவோம். அறிவிப்புகள் சொல்லுகிறேன். நமக்கு ஜெபத்தில் சொன்னது போல் ஏற்கனவே உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க. வேறு நோட்டீஸ் இருக்கா? ரைட். குடும்பத்தில் ஒருத்தர் வந்திருக்கிறீங்கன்னு சொல்கிறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி காண்பீங்க. குடும்பத்தில் யாராவது ஒருத்தர், உங்கள் குடும்பத்தில் சார்பில் யாராவது ஒருவர் கையை உயர்த்தி காண்பீங்க. கொடுப்பா, அவங்களுக்கு மாத்திரம் பக்கத்தில் போய் கொடுங்க. உங்களுக்கு நோட்டீஸ் கிடைக்கிற வரையும் கொஞ்சம் கையை உயர்த்தி வைங்க. முன்னாடி பாரு, சுறுசுறுப்பாங்க, முன்னாடி பாரு. குடும்பத்துக்கு ஒருத்தர். நல்ல பின்னாடி உங்கள் குடும்பத்து சார்பில் ஒன்று வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு இந்த ஏற்கனவே போன வாரம் எல்லாத்துக்கும் கொடுத்துருப்போம். இப்போ நம்ம கொடுக்கறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதனால தான் குடும்பத்துக்கு ஒருத்தர்னு சொல்லியிருக்கிறேன். என்னன்னா, யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்க கை உயர்த்தி காண்பீங்க. அப்படியே எண்ணிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 13 பேர் வாங்கியிருக்கீங்க. அப்போ இந்த 13 பேரும் வர்ற கன்வென்ஷனுக்கு 13 பேரை கூட்டிகிட்டு வரணும். குடும்பத்தின் சார்பில் எப்படி நான் வரதே பெரிய விஷயமாக யோசிச்சுட்டு இருக்கிறேன். தூரமாக வச்சுருக்குறாங்க. நாள் பூரா இருக்கணும்னா கஷ்டமாக இருக்கும். அப்படிலாம் கிடையாது. கட்டாயம் இந்த 13 பேர் நல்லா பார்த்து வச்சுருக்கிறேன். வாசலில் தான் நிற்பேன். சரிங்களா? கூட்டிகிட்டு வரீங்க. ஆமேன். வேகமாக நோட்டீஸ்லாம் வாங்கியிருக்கீங்க சிலர். சரிங்களா? ஒருத்தரை மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க, குடும்பத்தின் சார்பில் இந்த வருஷத்தில் ஒரு தீர்மானம் செய்யுங்க. உங்கள் குடும்பத்தின் சார்பில் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், சரி, இதற்கு முன்னாக ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாக கெடா வெட்டுக்கு நீங்கள் மட்டும் கெடா வெட்டுக்கு வச்சு செய்வீங்களா? மாமா மச்சான் போகிறேன் வரேன் எல்லாம் நண்பர்கள் எல்லாத்தையும் கூப்பிடுவோமா கூப்பிட மாட்டோமா? கூப்பிட்ருக்கோமா இல்லையா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கூப்பிட்ருக்கோமா? சந்தேகமாக இருக்குது எனக்கே. இல்லை, எனக்கு நான் தான் இது மாதிரிலாம் கேள்விப்பட்டேன்னு தெரில. கூப்பிட்ருக்கீங்களே, கெடாவே கொடுக்கலன்னா கூட கறி ஒரு 10 கிலோ கறி எடுத்து என்ன செய்வீங்க, சமைச்சு அட்லீஸ்ட் சிக்கனாவது எடுத்து சமைச்சு எல்லாருக்கும் விருந்து போட்டால் தான் நமக்கு திருப்தியாக இருக்கும். அது மாதிரி இது நம்மளுடைய சபையினுடைய பண்டிகை. தேவனாலே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சபையின் நமக்கு ஒரு குடும்பம். ஆகவே இந்த குடும்பத்தில் ஒரு விழா, நம்ம குடும்பத்தில் பக்கத்தில் பேச நம்ம குடும்பத்து விழா இது. எல்லாம் அங்காளி பங்காளி எல்லாத்தையும் கூப்பிடணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் பங்காளி அங்காளி எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு வாங்க. ஆமாம், நீங்கள் எவ்வளோ பேர் வந்தாலும் சரி, சரிங்களா? அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு நல்ல விருந்து போட்டு நம்ம 3 நாளும் ஆண்டோடைய கிருபையில் நம்ம திருச்சபை ஆசீர்வதிக்கப்பட்ட திருச்சபை. ஆமேன். எல்லாம் கொஞ்சம் வருமானம் இருந்தாலும் நிறைய வருமானம் இருந்தாலும் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அதனால் சாப்பாட்டுக்கு
ஒரு சில வருஷங்களாக குறையில்லாமல் நல்ல சாப்பாடை கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆகவே நல்லா கூட்டிகிட்டு வாங்க. வேன் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். அந்த வாகனம் உங்களுக்கு வந்து காலையில் 8 to 8:30 இங்கே வந்துடணும். 8 மணி 8:30 மணிக்குள்ளே இங்கேருந்து 2 வேன் கிளம்பும். தாரானூருக்கு ஒரு வேன் சகோதரர் ஸ்டீஃபன் அவங்க பொறுப்பாக இருக்கிறாங்க. ஆகவே அவர்களோடு கூட கோஆர்டினேட் பண்ணி அங்கே ஒரு வேன் வந்துடும். ஆகவே குறித்த நேரத்திற்கு தயவு செய்து முதல் நாளில் நீங்கள் வரும்படியாக கேட்டுக்கொள்ள. கொடியேற்றம் இருக்குனாக்கு. ஆகவே நம்ம கொடியேற்றி கர்த்தரை மகிமைப்படுத்தி அந்த நம்மளுடைய பண்டிகையை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஆகவே 3 நாட்களும் உங்களுக்கு வேண்டிய அனைத்து வசதிகளும், ஒருவேளை நான் தங்குறேன் அப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னா வரும்போது உங்களுக்கு பெட்டு, தலையானை, பெட்ஷீட்டு, தலையானை, இதெல்லாம் தட்டு, டம்ளரு இதெல்லாம் நீங்களே எடுத்துகிட்டு வந்துடுங்க. அங்கே உங்களுக்கு அந்த முக்கியமாக லேடிஸுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளுக்கு அந்த வீட்டில் வந்து தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு. வேகமாக வந்தீங்கன்னா சீக்கிரம் நல்ல இடமா உங்களுக்கு கிடைக்கும். யாரையா விட்டு இடம் போட்டாலும் அந்த டவலை எடுத்து வச்சுட்டு அவங்க உட்காந்துக்குவாங்க. அதனால் நீங்கள் உங்கள் பையை கொண்டு போய் வச்சாதான் அது அடையாளமாக இருக்கும். ஆகவே அப்புறம் எனக்கு இடம் கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. நல்ல இடம் உங்களுக்கு, நல்ல ஃபேனுக்கு நேராக இடம் வேணும்னா சீக்கிரம் வந்து அதில் என்ன செய்யுங்க, பையை வச்சுக்கோங்க. அது மாத்திரமல்ல, நமக்கு இந்த கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு நமக்கு உதவி செய்வதற்கு ஒரு சிலரை நம்ம வந்து போட்டிருக்கிறோம். அவங்களுடைய பேர்களை நான் வேகமாக வாசிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பொறுப்பை அங்கே கன்வென்ஷனில் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பொறுப்பு அப்படிங்கிறது நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்லுவோம், அல்லது தொலைபேசி மூலமாக உங்களை தொடர்பு கொள்வோம். ஆகவே நீங்கள் யாவரும் அதில் வந்து சரியான நேரத்திற்கு வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை எல்லாரும், முக்கியமாக என்னென்னா ஆராதனை நடக்கும்போது யாருக்கும் பொறுப்பு இல்லை. எல்லோரும் என்ன செய்யணும், அந்த செய்தி கர்த்தருடைய வசனத்தை கேட்கறதுக்கு. இந்த தடவை இதே பார்த்தீங்க என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக போட்டோம். உள்ளுக்கு வந்தால் ஒன் சைடாக வர மாதிரி, வெளியே இருந்தாலும் பார்க்க முடியாது. ஃபுல்லாக அடைச்சி சைடில் போட்டு வந்து உள்ளுக்கு வந்து உட்காந்தா தான் ஸ்டேஜை பார்க்க முடியும், கூட்டத்தை நீங்கள் வந்து இது பண்ண முடியும். அப்படி போட்டிருக்கிறோம். கொஞ்சம் நீளமாகவும் போட்டிருக்கிறோம். நல்ல வசதியாக காற்றோட்டத்தோடு கூட நீங்கள் அங்கே உள்ளுக்கு இருந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்கு அத்தனை ஏற்பாடுகளையும் பண்ணியிருக்கோம். போன தடவை விட இந்த தடவை ஷெட்டு வந்து கொஞ்சம் நீளமாகவே நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 20 அடி எக்ஸ்ட்ரா நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கிறோம், இழுத்துருக்கிறோம். ஆகவே நீங்கள் ஏன் அப்படின்னாக்கா, நீங்கள்லாம் வசதியாக இருந்து அந்த இடத்துல சேரில் உட்காந்து நல்ல கர்த்தருடைய வசனத்தை கேட்டு நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆடி பாடி துதித்து சந்தோஷத்தோடு கூட நீங்கள் இருக்கணுங்கிறதுக்காக தான். பேர்களை வாசிக்கிறேன். உங்களுக்கு பொறுப்புகளை அப்புறம் நம்ம சொல்லுவோம். உங்களுக்கு சரி, பாஸ்ட் நேரம் ஆயிடுச்சுனால உங்களுக்கு தொலைபேசியில் உங்களுக்கு தொடர்பு கொண்டு, முக்கியமாக இந்த சாப்பாடு பரிமாறுறவர்களுக்கு மட்டும் அவங்களுடைய பேர்களை நான் வந்து சொல்லிடுறேன். ஏன்னா அந்த நேரத்தில் நீங்கள் அவருக்கு உதவி செய்ய முடியாது. அந்த சாப்பாடு கொண்டு வரதில் சகோதரர் அங்குராஜ், திருமூர்த்தி, அஸ்வின், கனிவழகன், ஜெயக்குமார், மதன், லாட்சன், சரவணன், சந்தியாகு, மணியழகன், சுராஜ், பிரதீப், அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர்கள் இருக்குது. உங்களுக்கு அந்த லிஸ்ட்டை வந்து உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துவோம். ஆகவே மீதி இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களோடு தொடர்பு கொண்டு உங்களுக்கு பொறுப்புகளை கொடுப்போம். சர்ச் குரூப்பில் எல்லோரும் வாட்ஸ்அப் பயன்படுத்துகிறீங்க. நம்மளுடைய சபையுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுருவோம். உண்டியல் வந்து இன்றைக்கி ஒரு சிலர் கொண்டு வந்திருக்கிறீங்க. ஒருவேளை இன்றைக்கி கொண்டு வரலன்னா செவ்வாய்க்கிழமை நீங்கள் உண்டியலை நம்முடைய கன்வென்ஷனுடைய ஆரம்ப நாளிலே நீங்கள் கொண்டு வந்து தேவனுடைய பாதத்திலே சமர்ப்பிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். பொருத்தனை பண்ணிடுறவர்கள் இன்றைக்கி ஆராதனை முடிஞ்சோன்னா சகோதரர் ராஜனை இருப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் உங்களுடைய பொருத்தனை காணிக்கைகளை கொடுக்க முடியாது கேட்டுக்கொள்கிறோம். அப்படி இல்லாட்டினா செவ்வாய்க்கிழமை நீங்கள் கன்வென்ஷனுக்கு வந்து அதை படிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய வசனத்தை கேட்போம். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தில் உங்கள் யாவருக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 2வது ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வரவேற்கிறோம். நமக்கு பண்டிகை, அந்த பழைய ஏற்பாடு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் 7 நாட்கள் பண்டிகையை ஆசரித்தார்கள். எத்தனை நாள்? 7 நாள். நமக்கு எத்தனை நாள் தான்?
3 நாள் தான். ஆகவே எல்லாம் ரெடியாக ஆயத்தமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஜெபம் நிறைய இடத்துல ஜெபங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே கட்டாயம் இந்த பண்டிகையில் நீங்களும் உங்களுடைய குடும்பங்களும் சரியா புரியுது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் கலந்து கொள்ள வைக்கும்படி உங்கள் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு விசேஷமான ஒரு அழைப்பை உங்களுடைய போதகராகி நான் கொடுக்குறேன். தயவுசெய்து சாக்கு போக்கு சொல்லாதபடி, வெளியூர் போகாதபடிக்கு இங்கே தங்கி நீங்கள் நம்முடைய சர்ச் கன்வென்ஷனில் அட்டன் பண்ணும்படி நல்ல வேத வார்த்தைகளை பெங்களூர் பட்டணத்திலேருந்து பாஸ்டர் சாம் அவருடைய டீம் வர்றாங்க. என்னுடைய சம்பந்தி பாஸ்டர் எலிசா அன்பு அருப்புக்கோட்டையிலேருந்து மேனி மாமனார் அவங்களுடைய குழுவினரோடு வராங்க. ஆகவே தயவுசெய்து அந்த 3 நாட்களும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம ஒரே இடத்துல உட்கார்ந்து அதை கேட்டு இன்னும் அதிகமான ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரும்படிக்கு உங்கள் அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். ஆகவே அநேகர் போன வாரத்தில் அநேகர் உதாரணத்துவமான காணிக்கை கொடுத்தாங்க. நேற்று கடந்த நாட்களில் 2 உண்டியல் என் கையில் ஒன்று கொடுத்தாங்க. அது இப்போ சொல்ல மாட்டேன், அன்றைக்கி தான் சொல்லுவேன். எவ்வளோ உண்டியலில் எவ்வளோ மேக்ஸிமம் யார் கலெக்ட் பண்ணங்கிறத அன்றைக்கி சொல்லி அவங்களுக்கு ஒரு நல்ல கிஃப்ட்டு பாஸ்டம்மா என்கிட்ட சொன்னாங்க. இந்த தடவை நல்ல ஒரு பகுமானம் ஒரு ப்ரைஸ் ஒன்று வாங்கி கொடுத்துங்க ஃபஸ்ட் ப்ரைஸுக்கு அப்படின்னு இருக்காங்க. சரி, பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே ரொம்ப நன்றி, ஆண்டவருக்கு மகிமை. ஆகவே நீங்கள் செய்த பொருத்தனையில் நீங்கள் கொடுத்து இந்த கன்வென்ஷனை தாங்கும்படிக்கு உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நாம் கண்களை மூடி நான் ஒரு சின்ன ஜெபம் செய்து ஒரு அடி மட்டும் பாடி நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். எங்கள் அன்புள்ள நல்ல ஆண்டவரே, வருகின்ற 14, 15, 16 ஆகிய தேதிகள் நடைபெறக்கூடிய ஆண்டவரே எங்களுடைய 30வது வருட கன்வென்ஷனை கூடார பண்டிகையை என் தகப்பனுடைய ஆண்டவரே பாதத்தில் வைத்து நாங்கள் செபிக்கிறோம். இம்மட்டும் உதவின எபனேசர் இந்த ஆண்டும் நடைபெறக்கூடிய இந்த 3 நாட்கள் கன்வென்ஷனில் திரளான ஜனங்கள் வரவும் உடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் பலப்படவும் கர்த்தர் கிருபை செய்யும். இதற்காக கொடுத்து உதவி செய்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உம்மாலை எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உங்கள் கிருபையே, உங்கள் கிருபையே. நான் பாடுவேன், அப்புறம் எல்லாரும் கிருபையே பாடணும். எல்லாரும் என்ன செய்யணும்? உங்கள் கிருபையே, கிருபையே, கிருபையே. ரொம்ப லேஸ் தானே? எல்லாரும் சேர்ந்து சத்தமாக பாடணும். ஆமே. உம்மாலே எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மாலே எல்லாம் கிருபையே, உங்கள் கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உங்கள் கிருபையே, உங்கள் கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உம்மாலே எல்லாம் வார்த்தை சொன்னால் போதும். சொல்லுமல உம்மாலே எல்லாம் கூடும் வார்த்தை சொன்னால் அலை மோதும் வாழ்விலே அசையாமல் நிற்க நங்கூரமாயிருப்பவரே, அலை மோதும் வாழ்வில் அசையாமல் நிற்க நங்கூரமாக இருப்பவரே. அலை மோதும் வாழ்வில் அசையாமல் நிற்க நங்கூரமாக இருப்பவரே. காற்றையும் கடலையும் அதட்டி அமைதி படுத்தினதும் உங்க கிருபையே.
காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தி கிருபையே, உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. கரடு முரடான பாதைகளிலே வெளிச்சமாய் வந்தவரே அப்பா, வழிகளில் எல்லாம் உடைய தூதர்களை அனுப்பி காப்பதும் உங்க கிருபையே. ஆமென். கரடு முரடான பாதைகளில் வெளிச்சமாயும் இருப்பவரே, கரடு முரடான பாதைகளில் வெளிச்சமாயும் இருப்பவரே, வழிகளிலெல்லாம் தூதர்கள் அனுப்பி காப்பதும் உங்க கிருபையே. வழிகளிலெல்லாம் தூதரை அனுப்பி காப்பதும் உங்க கிருபையே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. ஆமென். உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உம்மாலே எல்லாம் போதும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆமென். உம்மாலே எல்லாம் போதும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உங்க கிருபையே, உங்க பாடுங்க பின்னால, என்னை தாங்கி நடத்தினதே. உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. அல்லேலூயா. அதை மட்டும் நீங்கள் பாட போகிறீங்க. ஏன்னா இதில் ஸ்க்ரீனில் போடலை. ஆகவே உங்கள் கிருபையே மாத்திரம் எல்லாரும் சேர்ந்து சரியா ஜெபத்தோடு நீங்கள் பாட போகிறீங்க. சரியாப்பா? ஆமாம். உங்கள் கிருபையே, உங்கள் உங்க கிருபையே. ஒரே ஒரு முறை தாங்கி நடத்தினதே. ஆமென். ரொம்ப நல்லா இருக்கு. என்னை தாங்கி நடத்தினதே. உம்மாலே எல்லாம் வார்த்தை சொல்லுங்க எல்லாரும். உம்மாலே, உம்மாலே எல்லாம், என் இயேசுவால் எல்லாம் கூடும். வார்த்தை சொன்னார். உங்க கிருபையே, உங்க எல்லாம் உணர்ந்து சொல்லுமா? தாங்கி நடத்தினதே. ஆமென். அலைமோது வாழ்வில் அலைமோதும் வாழ்வில் அசையாமல் இருக்க தூரமாக இருப்பவரே. அலைமோதும் வாழ்வில் அசையாமல் இருக்க தூரமாக இருப்பவரே. காற்றையும் கடலையும் அதட்டி அமைதி படுத்தினதும் உங்க கிருபையே.
காற்றையும் கடலையும் அதட்டி அமைதி படுத்தினதும் உங்க கிருபையே, உங்க கிருபையே. எல்லாம் உச்சகட்டத்துல ஆமென். தாங்கி நடத்தினதே கடந்த 2000